trace your path, way to power. அப்பா எழில் மேம் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு படிக்க சொன்னாங்கப்பா. நானும் படிக்கிறேன் ஒண்ணுமே புரியல. இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ட்ரிக் தெரியுமாப்பா? சரி, ஒரு ஸ்டோரி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஸ்டோரிக்குள் போலாமா? ஆர்யா என்கிற ஒருத்தர் சென்னையில இருந்து செங்கல் வாங்கிட்டு கடலை பார்த்துட்டு கோவை போறாரு. சோ ஆர்யா அரியலூர், சென்னை சென்னையை தான், செங்கல் செங்கல்பட்டு, கடல் கடலூர், கோவை கோவை தான் அதுக்கு பக்கத்துல இருக்க கோயம்புத்தூர். போற வழியில ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தர்மம் பண்றதுக்காக காரை பூட்டிட்டு ரோட்ல நடந்து போறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது கல் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அவர் பட்டு வேஷ்டி கட்டியிருந்தனால வேஷ்டி எல்லாம் சேராயிடுச்சு. சோ தர்மம் தர்மபுரி, பூட்டு பூட்டுனாவே திண்டுக்கல், ரோட்ல நடந்து போறாரு இல்லையா, சோ ரோடு ஈரோடு, கல் கள்ளக்குறிச்சி, பட்டு பட்டுனாவே காஞ்சிபுரம். என்ன பண்றதுன்னு தெரியாம பார்க்கும்போது பக்கத்துல ஒரு கடை இருந்தது. அந்த கடையோட பேரு குமாரி. அங்க போய் வாட்டர் பாட்டில் வாங்கி அவர் வேஷ்டியை துடைக்கிறாரு. துடைக்கும் போது அழுக்கு கரு கருன்னு வருது. அதுக்கப்புறம் வேஷ்டியை தொடச்சிட்டு ஆர்ஃபனேஜுக்கு தர்மம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போறாரு. ஒரு கிருஷ்ணர் கோயில பாக்குறாரு. சோ குமரி கன்னியாகுமரி, கரு கருன்னு கரூர், கிருஷ்ணர் கோயில பாக்குறாரு இல்லையா, சோ கிருஷ்ணகிரி. கோவிலுக்கு போகும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு போறாரு. கொஞ்சம் தூரம் போனா ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கத பாக்குறாரு. அதை பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் கோவிலுக்குள்ள போலான்னு பாக்குறாரு. ஒரு நீளமான நாமம் வைத்த நாக பாம்பு ஒண்ணு வந்துடுச்சு. பாம்பு பெரம்பெடுத்து அடிக்கலான்னு போறாரு. அந்த பாம்பு கோட்டைக்குள்ள ஓடிடுச்சு. சோ மல்லினாவே மதுரை தான். ஒரு மயில் தோகையை வரைத்து ஆடிச்சு இல்லையா, சோ மயில் ஆடாதுரை, மயிலாடுதுறை. நீளமான பாம்பா இருந்துச்சுல, சோ நீலகிரி. நாமம் வைத்த பாம்பு, சோ நாமக்கல். நாக பாம்பு, சோ நாகப்பட்டினம். பெரம்பெடுத்து அடிக்கலான்னு போனார் இல்லையா, சோ பெரம்பலூர். கோட்டைக்குள்ள அந்த பாம்பு ஓடிச்சுல, அது புதுக்கோட்டை. இப்ப அந்த கோட்டைக்குள்ள போறாரு. போய் பார்த்தா ராமர் சிலை, திருவள்ளுவர் சிலை, பழங்காலத்து ராணிகளோட போட்டோ, சிவன் சிலை எல்லாம் இருந்துச்சு. ஒரு போட்டோல இருந்த ஒரு ராணியோட சிலை மட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ ராமர் சிலை நான் ராமநாதபுரம், திருவள்ளுவர் சிலை இருந்துச்சு இல்லையா, சோ திருவள்ளுவர். ராணியோட போட்டோ இருந்துச்சு இல்லையா, சோ ராணிப்பேட். சிவன் சிலை சிவகங்கை. ராணியோட சேலை இருந்துச்சு இல்லையா, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ சேலம். இப்ப கோட்டைக்கு வெளியே வந்து பாக்குறாரு. ஒரு தேங்காய் கடை இருக்குது, அப்புறம் ஒரு தேன் கடையும் பாக்குறாரு. அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த தேங்காய் கடையில தஞ்சம் அடைகிறாரு. சோ தேங்காய் கடைனா தென்காசி, தேன் கடை தேனி. தேங்காய் கடையில தஞ்சம் அடைகிறாரு இல்லையா, சோ தஞ்சாவூர். இப்போ திரும்பி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு திரு இருக்காரு. என்னடா திரு இந்த பக்கம்னு ஆர்யா கேட்க, திரு சொல்றாரு அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தேன்டா அப்படின்னு. இப்போ ஆர்யா சொல்றாரு சரி வா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். சோ திரும்பி பாக்குறாரு திரு, சோ திருப்பத்தூர். திரு இருக்காரு இல்லையா, சோ திருவாரூர். திரு அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, சோ திருவண்ணாமலை. ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்கு தோசை ஆர்டர் பண்றாங்க. தோசையை சாப்பிட்டா ஒரே உப்பு. சி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அல்வா கடைக்கு போறாங்க. அல்வா கடைக்கு போய் அல்வா சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வேறு இருக்காங்க. சோ தோசை இருந்தலையா, தோசை ஒரே உப்பா இருந்துச்சு. சோ உப்புனாவே தூத்துக்குடி. தோசைய சாப்பிட்டுட்டு சீன்னு சொன்னாங்களே, சோ திருச்சிராப்பள்ளி. அல்வா சாப்பிட்டாங்க. அல்வானாலே ஃபேமஸ் திருநெல்வேலி. சோ அவங்க கடைசியா ஃப்ரெண்ட் வேலு வந்தான் இல்லையா, சோ வேலூர். என்னடா வேலு திருவாரூர்ல இருந்து இவ்வளவு தூரம், அதுக்கு வேலு சொல்றாரு என் பனியன் கம்பெனிக்கு நம்பர் 1 விருது கிடைச்சிருக்கு, அது வாங்குறதுக்காக நான் விழுப்புரம் போறேன்னு சொன்னாரு. சோ இப்ப கடைசியா திருவாரூர் தான். பனியன்னாவே திருப்பூர். நம்பர் 1 விருதுன்னு சொன்னார் இல்லையா, சோ விருதுநகர். அடுத்து கடைசியா விழுப்புரம் சொன்னார் இல்லையா, விழுப்புரம் தான்.